ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. ஆசிரியர்களுக்கு உடனே பணி நிரவல் ஆணை வழங்க வேண்டும். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கு அதிரடி உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணி நிரவல் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வழிமுறைகள் வெளியிட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் கூட்டு மேலாண்மை நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள நிதி உதவி பெறும் பள்ளிகளில் அரசு மானியத்தில் உபரியாக பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரவல் செய்ய அறிவுறுத்தப்பட்டது. அவர்களை அந்த நிர்வாக குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள பிற பள்ளிகளில் தகுந்த காலி பணியிடங்களில் பணி நிரவல் செய்ய வேண்டும். ஆனால் கூட்டு மேலாண்மை பள்ளிகளால் அதே நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பிற பள்ளிகளில் தகுந்த காலி பணியிடம் இருந்தும் பணி நிரவல் செய்யப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அவ்வாறு பணி நிரவல் செய்ய தவறிய நிலையில் உரிய விதிகளை பின்பற்றி அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்டத்துக்குள் பள்ளி கல்வி இயக்குநரால் பணி நிரவல் செய்து ஆணை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் சிறுபான்மை பள்ளி நிர்வாகம் தங்களிடம் உள்ள அரசு மானியம் பெறும் நிரப்ப தகுந்த காலி இடங்களுக்கு பிற பள்ளிகளில் இருந்து உபரி ஆசிரியர்களை ஈர்த்து கொள்ள ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. மேலும் அத்தகைய கோரிக்கைகளுக்கு உடனே பணி நிரவல் ஆணை வழங்க வேண்டும். அதன்படி கூட்டு மேலாண்மை பள்ளி மற்றும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் பணி நிரவல் முடிந்த பின்னர் அதில் எஞ்சிய உபரி ஆசிரியர்களை பணி நிரவல் செய்யும் நடவடிக்கையானது எமிஸ் வலைதளம் வழியாக மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த கல்வியாண்டு நிறைவடைய உள்ள நிலையில் பணி நிரவலாகும் உபரி ஆசிரியர்களை இந்த கல்வியாண்டின் இறுதி வேலை நாளில் புதிய பள்ளியில் பொறுப்பேற்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.